கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர் என்று லோத்து சொல்வதாக வாசிக்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த கிருபையே பெரியது. ஆனால் அந்த கிருபையை தேவன் பெரிதாய் விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கு சோதோமினுடைய பாவம் அங்கு தேவ சமூகத்திலே பெரிதாக இருக்கிறது. அந்த பட்டணம் சீர்கிட்டு போய் இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த லோத்தை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வர துரிதப்படுத்துகிறார். ஆனால் இந்த லோத்து தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். இந்த கிருபை எவ்வளோ பெரியது! அவனை நேசித்ததினாலே, அந்த லோத்துக்காக மாத்திரமல்ல, முந்தின அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்து விட்டு அங்கு சோதோமுக்கு போகும்போது பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக கிருபைகளை தருகிறார். அவர்களுடைய இரக்கங்கள் நமக்கு பெரிதாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்திலே நாம் அந்த கிருபையை தேவன் தருகிற பாராட்டுகிற ஈவுகளை நாம் பெரிதாய் எண்ணி பார்ப்பதில்லை. ஏனென்றால் நமக்காக மாத்திரமல்ல, நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக கூட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த கிருபையை நாம் பெரிதாய் எண்ணி பார்த்து தேவன் பக்கமாய் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்று அங்கு இருந்த எல்லா ஜனங்களின் மத்தியிலும் தேவன் நோவாவை நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். மோசேயை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு தேவன் பாராட்டின கிருபை மிக பெரியது. ஆகவே தான் அங்கே 42ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் கட்டளையிடுகிற கிருபை ஒரு நாளும் மாறாது. ஏனென்றால் சவுலுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார், அது மாறி போனது. ஆனால் தாவீதுக்கு தேவன் கிருபையை கட்டளையிட்டார், இது ஒருபோதும் மாறவில்லை. ஆகவேதான் அந்த 42ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களிலே சொல்லும் பொழுது, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் தேவன் கிருபையை கட்டளையிட நாம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். இங்கு தாவீதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட நினைத்தான். ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்ட நாத்தான் மூலமாக அவனுக்கு திட்டம் கொடுக்கப்பட்டது. இதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்காக பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விழுந்து போய் இடறி போய் இருப்போமானால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பியுமாய் எடுத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தின தேவன், நாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் பாராட்டுகிற கிருபை பெரிதாகவே இருக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபை பெரியது. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருந்து எங்களை நடத்தட்டும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆம்.